வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், இதோட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து எண்ணெயில் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம கேஸ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு இதை நம்ம அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சனா தால் சேர்த்து இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். 3 நறுக்கிய பூண்டை இதோடு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதோட 2-3 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நம்ம கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்க விடலாம். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இன்னும் அதிகம் கூட ஊற்றலாம். நான் திக்காக வேணுங்கிறதுக்காக நான் கம்மியாக ஊற்றுறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ திறந்து பார்த்தோன்னா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகிருக்கும். இப்போ இதோடு நம்ம புளி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் சேர்க்கும்போது நம்ம ஊற்றிருக்க புளியும் காரமும் நல்லா பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.